إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பவன், இரக்கமுள்ளவன், அதிகமாக அடியார்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவன் என்று குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறார். அதிலும் குறிப்பாக அடியார்கள் செய்கின்ற பாவங்களை தான் மன்னிக்கக்கூடியவன் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலுமே சொல்லி காட்டுகிறார். நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி, என் மீது நீ நம்பிக்கை வைத்து இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று என்னிடத்தில் நீ கேட்டால், என் அருளின் மீது நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் கேட்டால் உங்களது பாவங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, களப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நம்ம அப்படி செஞ்சிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமே அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு என் பக்கமாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அசாரப்புக்கும் ஐயு கஃபிர அன்கும் செய்யாத்திக்கும், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னித்து ஒயுதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஒளித்தோடுகிற சிறந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நுழைவிப்பான் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான் சூரத்து தஹ்ரீமில். அதே போன்று பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அடியார்களை ஏன் நீங்கள் இப்படி அச்சப்படுகிறீர்கள்? ஏன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்கு நீங்க ஒன்றும் தயக்கப்பட வேண்டாம். உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் அன்று வேறொருவர் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் இருக்கேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களது பாவங்களை மன்னிப்பதற்கு. எனவே என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்து செய்து தங்களது ஆத்மாவிற்கு அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா இல்ல மன்னிக்காம விட்டுருவானா என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால், என்னுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசையடைவார்கள் என்று சொன்னால் அநியாயக்காரர்கள் தான் நிராசையடைவார்கள் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி குர்ஆன் நெடுகிலும் என்ற பாவ மன்னிப்பு கேளுங்க, செஞ்ச பாவத்துக்கு என்ற பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேங்கிற அல்லாஹ். இப்படி எல்லாம் சொல்லுகிற அல்லாஹ் நான் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். நீ கேளு, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை என்று நீ கேளு, ஆனா ஒரு பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த பாவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ்
தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். வயகுபிரு மாதூனதாலிகளுமே இவை அல்லாத வேற எந்த பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவார். ஆனால் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் மிகப்பெரிய வழிகேட்டில் போய்விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்கியது. என்ன வசனம் என்று சொன்னால், எவர்கள் தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்காதிருக்கிறார்களோ, அல்லதீன லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், எவர்கள் தங்களது ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ, உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அச்சமற்ற வாழ்க்கையை கொடுப்பார். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இத வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் நபியிடத்துல வந்து கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், எங்கிட்ட ஈமான் இருக்கிறது, ஆனால் ஒரு சில நேரங்களில் நாங்கள் தவறுகள் செய்து விடுகிறோம், அநியாயம் செய்து விடுகிறோம். அப்ப யாரு ஈமானோடு அந்த அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த லுல்முனா என்ன, அநியாயம்னா என்ன என்று கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் லுக்மானை நீங்கள் படிக்கவில்லையா என்று கேட்கிறார். இந்த சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன ஷிர்க துல்முன் அதீம். அல்லாஹ் அநியாயம் என்று சொல்வது, ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வை நீங்க நம்புறீங்க, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்புகிறீர்கள், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான் என்று நீங்க நம்புகிறீர்கள். இந்த நம்பிக்கையோடு நீங்க எதை கலக்காம இருக்கணும்னா அநியாயத்தை கலக்காம இருக்கணும். அந்த அநியாயம் என்னது? அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல சொல்றேன், இன்ன ஷிர்க துல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் தான் இருக்கிற அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? ஈமானோடு ஷிர்க கலக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலை கலக்காதீர்கள். அப்படி கலப்பதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அப்ப நாம முதல்ல விளங்கணும், இணை வைத்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்ன பாவம் அது என்பது நமக்கு தெரியணும். இணை வைத்தல் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தான் நம்மை படைத்தார், அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாமே செய்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு உயிரை கொடுக்கிறான், அல்லாஹ் உயிரை எடுப்பதும் அவன் தான், அல்லாஹ் மீண்டும் நம்மை இறந்தவர்கள் உயிர்ப்பிக்க கூடியவனும் அவன் தான், எல்லாம் அவன் தான் என்று நம்பிக்கை இருக்கிறது. அவனை போன்று யாரும் இல்லை என்று நாம் நம்பி இருக்கவும் செய்கிறோம். அப்ப இது என்னது? இது தௌஹீத், இது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துது. இப்படிதான் இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாமே அவன் தான், அவனின்றி வேறு எதுவும் இல்லை, அவனின்றி அணுவும் அசையாது என்று நம்புவது அதான் ஈமான். அந்த ஈமான் தான் நமக்கு இருக்க வேண்டும். இதே நேரத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே இருக்கு, அல்லாஹ்விடத்துல என்ன தன்மைகள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த இவருக்கும் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டால், இப்ப அல்லாஹ்வுக்கு நிகர அவரை நான் ஆக்குறேன்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்கிறேன் என்று அர்த்தம். அதுதான் இணை வைத்தல். உதாரணத்துக்கு எப்படி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள்ல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுது. யார்கிட்ட நம்ம துஆ செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத். யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை நீக்கினாயினே, என் துன்பத்தை நீக்கினாயினே, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம்னா துஆ செய்யறோம். எங்க இருந்து துஆ செய்யறோம்? இந்த சாப்டூர் கிராமத்துல இருந்து நான் தனியா உட்கார்ந்து எனக்கு நானே கேட்கிற அளவுல எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். எந்த நம்பிக்கையோடு கேட்கிறேன்னா அப்படின்னா, இந்த சாப்டூர்ல 7 வானத்துக்கு கீழே நான் இந்த பூமியில உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச மொழியில எனக்கு கேட்கிற அளவுல நான் கேட்டாலும் 7 வானத்துக்கு மேல் அர்ஷுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுக்கு இது கேட்கும். நான் எந்த மொழியில் கேட்டாலும் அவனுக்கு கேட்கும். இதை கேட்கிற ரப்பல் ஆலமீன் அவன் என்ன செய்வான்? என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தான் நாம் பிரார்த்தனை செய்வோம், இல்லையா? இதான் நம்ம அல்லாஹ் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்ப நான் உட்கார்ந்து மனசார கேட்கறது கேட்டாலும் 7 வானத்திற்கு மேல் அரிசுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அது கேட்கும்.
கேட்டு அல்லாஹ் எனக்கு பதில் கொடுப்பான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கை கொள்ளுதல், இது ஈமான். உண்மையிலே அப்படித்தான். நான் எப்படி சொல்றேன், நீ எங்க இருந்தாலும், நான் அரிசிக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன், அக்ரபு இலைக்கும் மின் ஹபிலில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்பை விட பக்கத்தில் இருக்கேங்கிறான். இன்னா கலக்கனல் இன்சானு வ நஅலமு மா துவஸ்விஸ் பிஹி நஃப்ஸு, நாம் தான் மனுஷனை படைச்சோம், நாம் என்னெல்லாம் தெரியும்னா அவன் மனசுல என்ன ஓடுதுங்கிறதும் தெரியும். நான் எவ்வளவு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நீ என்ன பண்றேங்கிறது எனக்கு தெரியாம இல்ல, உன்னுடைய மனதில் நீ என்ன நிறைக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட ரப்பல் ஆலமீன் இடத்துல நான் உட்கார்ந்து எனக்கு நானே கேட்கிறது மாதிரி துவா செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும் என்று நம்புவது ஈமான். இதே நேரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டூர்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, யா முஹியுத்தீன், எனக்கு எங்களை காப்பாத்து நாயகமே, மொய்தீன் ஆண்டவர்களே எங்களை காப்பாத்து, சிக்கனாமலையில இருக்கிறவங்களே காப்பாத்துங்க, ஏர்வாடியில் இருக்கக்கூடியவங்களே காப்பாத்துங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வைங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, மொய்தீன் ஆண்டவர்னு இவர் நம்பக்கூடிய இவர் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், இங்கிருந்து ஈராக்கில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சிக்கனாமலையில் இருக்கிறவர் இங்கிருந்து மதுரையில் 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சிக்கனாமலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏர்வாடியில் இருக்கிறவர் 100கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார். இப்படி அங்கங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்களை அழைத்து இவர் உட்கார்ந்து என்ன செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். என்ன நம்பிக்கையில கேட்கிறாரு, நம்ம இங்கிருந்து கேட்டாலும் அவங்களுக்கு கேட்கும் நம்புறார். அதான விஷயம். நான் இங்கிருந்து ஞாபகத்தையும் கூப்பிட்டாலும், சிக்கனாமலையில் இருக்கிறவரையும் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கபூர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கும் நம்புறார். எப்படி கேட்கும்? நான் ஒண்ணுமே வேண்டாம், நான் வீட்டில் இருக்கேன், நீங்க பள்ளியாசல் என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு கேட்குமா? கேட்காது. இது இல்லை. அப்ப நானும் மனுஷன், அவங்களும் மனுஷன் தான். ஆனா என்ன, அவங்க மௌத்தாகி விட்டார்கள், மௌத்தாகின அவுலியாக்களுக்கு அந்தஸ்தில் இருப்பதாக நான் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் விளைவாக நாம் என்ன நினைக்கிறோம்னா, எப்படி அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் கேட்கிற துவா கேட்குமோ, அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கும் நான் கேட்கக்கூடிய துவா கேட்கும் நான் நம்பின, அப்ப அல்லாஹ்வையும் அவரையும் நான் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றேன்னு அர்த்தம். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அரபியை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா அவர் அரபு மொழிகள், பகதாதில் பிறந்தவர், வளர்ந்தவர், அங்கேயே மௌத்தாகி இருக்கிறார். நான் பேசுறது என்னது, தமிழ். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவருக்கு நான் என்ன மொழியில பேசினாலும் அவருக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். யார மாதிரி, அல்லாஹ்விடத்துல ஒருத்தர் இங்கிலீஷ்ல கேட்டாலும், தமிழ்ல கேட்டாலும், மலையாளத்துல கேட்டாலும், சைனீஸ்ல கேட்டாலும் எப்படி அல்லாஹ்வுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேனோ அது மாதிரி அவருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த விஷயத்திலும் நான் என்ன செய்கிறேன், அவரையும் அல்லாஹையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். நான் கேட்கிற துவாவை கேட்டுவிட்டு என் துவாவுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று எப்படி நான் நம்புகிறேனோ, அதே மாதிரி மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கேட்டா அவர் எனக்கு தேவையை நிறைவேற்றுகிற ஆற்றல் அவருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவ மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்வை ஒரே இடத்துக்கு கொண்டு வர அப்படின்னா இதைத்தான் என்ன செய்கிறது, இஸ்லாம் இணை வைத்தல் ஷிர்க் என்று சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், இந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். நீ குடிச்சிட்டு வா, திருடிட்டு வந்துரு, அல்ல வேற என்னத்தையாவது பாவத்தை செஞ்சுட்டு இறைவா என்னை மன்னிச்சிரு நீ கேட்டா மன்னிச்சுக்கிற, ஆனா இந்த பாவத்தை செஞ்சா மன்னிக்க மாட்டேங்கிறான். இந்த பாவத்தை செய்தால் நான் ஏன் மன்னிக்க மாட்டேன், உனக்கு உயிரை கொடுத்தது நானு, உன்னை உண்டாக்குனது நானு, உன் தாய் கருவறையிலிருந்து உன்னை வெளியாக்கி கொண்டு வந்தது நானு, உனக்கு உணவை கொடுப்பது நான், உடையை கொடுப்பது நான், உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் நான் ஒருவன் இருக்கையில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இது எதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஒரு மௌத்தா போய்விட்ட ஒரு மனுஷனிடத்துல போய் அவனுக்கு என்னிடம் இருக்கும் தன்மை இருப்பதாக நீ நம்புகிறாய் அல்லவா, இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். இதற்குத்தான் விளங்குவதற்கு அறிஞர்கள் என்ன செய்வாங்க, ஒரு உதாரணத்தை சொல்லிக்காரு. ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த விஷயத்துல அவ்வளவு ரோசம் வருதுன்னா, ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கிறான், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறான், என்ன வேணுமோ கண் அசைப்பதற்குத்தான எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறான், எல்லா வகையிலையும் அவன் திருப்திப்படுத்துகிறான் அந்த மனைவியை. அப்பேற்பட்ட கணவன் இருக்கையில இந்த மனைவி பக்கத்து வீட்டுக்காரன் போய் எனக்கு கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா இதை இந்த எந்த கணவன் ஒத்துக்கொள்வான்? ரசத்துல உப்பு போடாட்டி சாப்பிட்டு போயிடுவான், குழம்பு சரியில்லாட்டி நாளைக்கு குழம்பு சரியா வைமான்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுவான். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் எதுல விட்டு கொடுக்க மாட்டான்னு, அவனுடைய உரிமையில் விட்டு கொடுக்க மாட்டான்.
இப்ப என்ன ஆச்சு, பக்கத்துக்கான புடவை தானே கேட்டா, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க விட முடியுமா? அப்படி முடியும். இதில் இவனுக்குன்னே உரித்தான அந்த உரிமையில் இன்னொருவனுக்கு பங்கு வைத்தால் கணவனுக்கு அவ்வளவு ரோஷம் வரும், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு. அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்குத்தான் எல்லாம் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாஹ்வை போன்ற தன்மை இன்னொருவருக்கும் இருக்கிறது என்று நம்பினால் அங்கே அல்லாஹு யகார், அல்லாஹ் அங்கே ரோஷப்படுகிறான். இந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். எவர்கள் இந்த நம்பிக்கையிலேயே அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மை மைதானத்திற்கு அல்ஜீனானிக்கு இருக்கு, சிக்கந்தர் ராவுத்தருக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, இந்த நம்பிக்கையிலே இவர்கள் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்காக நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கூட தேடக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். சூரத்து முனாஃபிகீன் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வைன் தஸ்தக்ஃபிரூ லஹும், நபியே நீங்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார் அல்லது தேடாமல் விட்டாலும் கூட லயக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறான். நபி கேட்டா கூட மன்னிக்க மாட்டேங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மாக்கான லில் நபியி வலா லில் முஃமினீன அயஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன், இணை வைத்த நிலைமையில் மரணித்து விட்ட தங்களது உறவுக்காரர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது யாருக்கு உரிமை இல்லை? நபிக்கு உரிமை இல்லை, முஃமின்களுக்கு உரிமை இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப எவ்வளவு ஒரு கொடிய பாவம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பாவம் எதுனா அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு போய் என்ன செய்யறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது பண்றது மாதிரி கபூர்ல போய் சுஜூது பண்றது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறது மாதிரி கபரில் இருக்கக்கூடிய இடத்துல போய் துஆ செய்யறது, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை இருப்பதாக நம்புவது, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டேங்குது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்ப நாம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை கொண்டு நம்பி இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியோடு இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும், அந்த நம்பிக்கையில் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு, எவர்கள் அல்லாஹ்வை தன் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதிலேயே நிலைத்திருந்து அதிலேயே மரணிக்கின்றார்கள், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள், வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, அப்ப கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், நஹனு அவுலியாவுக்கு ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் தோழர்களாக இருப்போம், மறு உலகத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தோழர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு சுபசோபனம் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்ப நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த இடமும் இல்லை. அல்லாஹுதான் நம்முடைய கடவுள், அல்லாஹுதான் நம்முடைய இறைவன், அவனுக்கு மட்டும்தான் நாம் வழிபட்டு நடக்க வேண்டும், அவனுக்குள்ள தன்மைகள் வேறு யாருக்கும் இல்லை என்கிற இந்த முழுமையான ஈமானில் இருந்து வாழ்ந்து அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா இய்யாக பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர் ரഊஃப்.